Rehoboth New Life Assembly presents Voice of Victory. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. பின்பு அவர் எரிக்கோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். கேட்குறீங்களா? நஸ்ரேனாகி இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. இதில் எனக்கு 2 வார்த்தை ரொம்ப தொட்டுச்சுங்க. அந்த வசனத்தை திரும்ப எல்லாரும் கொஞ்சம் லவுடரா சொல்லுவீங்களா? பின்பு அவர் எரிக்கோவுக்கு சமீபமாய் வந்தபோது. சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. அடுத்து இன்னொரு வசனம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, 40ஆம் வசனம். அவன் கிட்ட வந்தபோது, எல்லாரும் நம்ம சொல்லுங்க, அவன் கிட்ட வந்தபோது. ரைட். இந்த 2 வார்த்தையை மட்டும் நீங்கள் மனசில் அப்படியே வச்சுங்க. முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அவர் எரிக்கோவுக்கு சமீபமாய் வரும்போது. ஒன் செகண்ட், திரும்ப சொல்லுங்க. அவர் எரிக்கோவுக்கு சமீபமாய் வரும்போது. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த இடத்துல ஜீசஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்கார்? நம்புறீங்க? ஓகே. அவர் எரிக்கோவுக்கு சமீபமாக வரும்போது. பாருங்க, இந்த எரிக்கோவை பற்றி ஒரு 4 காரியங்கள் உங்கள் மத்தியில் சொல்கிறேன். எரிக்கோ, எல்லாம் கவனிங்க, எல்லாங்க. எரிக்கோன்றது எப்படி பட்டணம்னா, இயேசு வாழ்ந்த நாட்களில் எரிக்கோ பட்டணம் அது இஸ்ரவேலுடைய எல்லையில் கிடையாது, சரிங்களா? இது அவுட்டர் சிட்டி, வெளியே இருந்துச்சு. எப்படி நம்ம தாம்பரம் சென்னைக்கு அவுட்டராக இருக்குதோ, அதே போல் எரிக்கோ பட்டணம் அவுட்டரில் இருக்குது, சரியா? இங்கே பாருங்க, அவர், எல்லாருமே சொல்லுங்க, அவர் எரிக்கோவுக்கு சமீபமாய் வரும் பொழுது. அப்போ எரிக்கோ அப்படின்ற வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரிக்கோவுக்கு அவர் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் அவர் சமீபமாக வந்துட்டார். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, சமீபமாக வந்துட்டார், ரொம்ப க்ளோஸாக இருக்கார். ஆமாம், ஜீசஸ் எல்லாருக்கும் ரொம்ப பக்கமாக தான் இருப்பார். அவர் தூரமாகவே இருக்க மாட்டார், எல்லாருக்கும் ரொம்ப அருகில் இருக்கிறார், சரிங்களா? இன்னைக்கு உன் பக்கத்தில், உனக்கு சமீபமாக, உனக்கு க்ளோஸாக, உலகத்தில் உங்கள் அப்பா அம்மாவை காட்டிலும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவர் ஜீசஸ். அவர் எரிக்கோவுக்கு வந்தபோது அப்படின்னு போட்டிருக்கு. இந்த எரிக்கோவை பற்றி பார்த்தீங்கன்னா, முதலாவது காரியம், யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த எரிக்கோ பட்டணத்தில் அந்த மதில் மேலே, அப்படின்னா காம்பவுண்ட் சுவர் மேலே வேசிகளின் குடியிருப்பு இருந்துச்சு. ராகாப் வேசி அங்கே தான் இருந்தா. அப்போ இயேசு அந்த பட்டணத்துக்கு கிட்ட வராருன்னா, கவனிங்களேன், ஒரு நம்பர் 1 முதலாவது காரியம், ஏதோ ஒரு பாவத்தில் மூழ்கி கிடக்கிற, இயேசுட்ட வர முடியாத அளவுக்கு தூரமா பாவம் செஞ்சிருக்கிற ஒரு இடத்துல தான் கர்த்தர் கிட்ட வராரு. நீங்க இந்த இடத்துல இருக்க அத்தனை பேரும் உங்க மைண்டுக்குள்ள ஒரு தெளிவான நோக்கம் இருக்கணும். நீங்க எவ்வளவுதான் எத்தனை சூழ்நிலை பாவம் செஞ்சு ரொம்ப தூரமா இருந்தா கூட அவருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ தான் முக்கியம். அவர் ரொம்ப சமீபம் வந்துட்டார். பாருங்க, இந்த எரிக்கோ பட்டணத்துல இருந்து ராகாப் வேசி, அவர் செஞ்ச வேசித்தனங்களை அதிகமாக பெருக பண்ணி டெய்லி நிறைய ஆண்களை பார்க்குறா. ஆனால் இங்கே பார்க்குறோம், ஆண்டவர் அவர் பக்கத்தில் வந்துட்டார். இப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், உன் பக்கத்தில் அவர் சமீபமாய் வந்த பொழுது, அவர் எரிக்கோவுக்கு சமீபமாய் வந்த பொழுது. இப்போ நான் ரொம்ப அழகாக என் ஆவியில் உணர்த்தப்பட்டேன், இந்த இடத்துல எல்லாருக்கும்
அவர் உன் பாவத்தை கண்டு கண்டு காணாதபடி உன்னை விட்டுட்டு போற தேவன் அல்ல. நீ தான் ஆண்டவருக்கு முக்கியம். நீங்க தான் ஆண்டவருக்கு முக்கியம். நீ தான் வேணும். உலகம் உன்னை வெறுத்திருக்கலாம், தள்ளியிருக்கலாம், உலகம் உன்னை வேற மாதிரி பார்க்கலாம். ஆனா ஜீசஸ் உன் பக்கத்துல வர விரும்புறாரு. இப்போ உன் பக்கத்துல தான் இருக்கிறாரு. வேதத்துல வாஸ்து பார்த்தீங்கன்னா 2வது காரியம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 18-19 எடுத்து வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த நிலம் பாழ் நிலம். அப்ப அந்த எரிக்கோவை பத்தி முதலாவது சொன்னேன், கவனிக்கலாம். எரிக்கோவை பத்தி முதலாவது சொன்னேன். அந்த எரிக்கோ ஒரு பெரிய வேசித்தனம், பாவங்கள் நிறைந்த ஒரு இடம். நான் இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்றேன். தூரமா யாரெல்லாம் லைஃப்ல பீடிக்கப்பட்டிருக்காங்களோ, பாவத்தினால பீடிக்கப்பட்டிருக்காங்களோ, அவங்க வாழ்க்கைக்கு பக்கத்தில் வந்துடுவாங்க, ரொம்ப பக்கத்தில் வந்துடுவாங்க. 2வது காரியம் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டணம் குடியிருப்பு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலம் பாழா போச்சு. சம்திங் உங்கள் லைஃப்பில் கெட்டு போயிடுச்சு, கையை விட்டு போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. அந்த நிலம்னா எரிக்கோவை பற்றி தான் சொல்கிறாரு. அந்த எரிக்கோ எப்படிப்பட்டதுன்னா அது நிலம் கெட்டு போயிடுச்சு, லைஃப் கெட்டு போயிடுச்சு, பாழா போயிடுச்சு. இப்போ நம்ம யோசிக்கலாம், யாருக்கிட்ட வர்றாரு? அவர் சமீபமாய் எரிக்கோவுக்கு வந்த பொழுது யார்கிட்ட வராது தெரியுமா? பாவம் நிறைந்த இடத்துல. அவர் நாசரேத்தை விட்டு அவர் என்ன செஞ்ச? கப்பர் நகமுக்கு வந்துட்டார். நாசரேத்துன்னு சொந்த ஊர். நாசரேத்துல அவரால் அற்புதமே செய்ய முடியல. அங்க இருக்கவங்க எல்லாருமே அவிசுவாசம் நிறைஞ்சிருந்தனால சொந்த ஊர்ல அற்புதம் செய்ய முடியல. அதனால நாசரேத்தை விட்டுட்டு அவர் கப்பர் நகும் அப்படின்ற ஊருக்கு வந்துட்டார். நான் ஒரு கருத்தை சொல்றேன். உங்க லைஃப்ல ஏதோ ஆண்டவர் விட்டுட்டு வந்திருக்கார் அப்படின்னா ஒரு விசுவாசத்தை கர்த்தர் எங்க பார்க்கிறாரோ அங்க வந்துடுவார். இந்த இடத்துல நான் ஃபீல் பண்றேன், ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் உருவாயிருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு மாற்றம் உண்டாயிருக்கு. உனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா வெளியில கட்டாயம் அற்புதம் நடந்தே ஆகும். அல்லேலூயா. இப்போ உனக்கு நான் தெளிவா சொல்றேன், இந்த இடத்துல இருக்க யாரா இருந்தாலும் அற்புதம் தூரமே கிடையாது. அற்புதம் தூரம் கிடையாது, ரொம்ப பக்கத்தில் இருக்கீங்க. பக்கத்தில் அற்புதத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கீங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மிராக்கிள்ஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கீங்க. உனக்கு அற்புதம் நடக்குமா? 100% நடக்கும். உனக்கு அற்புதம் நடக்குமா? கட்டாயம் நடக்கும். நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன், இந்த இடத்துல போகும் பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொண்டு தான் போவீங்க. ஏன்னா அவர் வந்துட்டார்ல. ஹல்லேலூயா. அவர் எரிக்கோவுக்கு வந்துட்டார்ல. 2வது காரியத்தை பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டது பாழா போச்சு, கெட்டு போயிடுச்சு. அங்கதான் வருவாங்க. பாழா போச்சு, பிஸ்னஸ் பாழா போச்சு, லைஃப் பாழா போச்சு, பிள்ளைங்க படிப்பு பாழா போச்சு, கெட்டுருச்சு, எல்லாம் கெட்டு போயிடுச்சு. ஆமா, நான் உன் கருத்து சொல்றேன், உன் லைஃப்ல என்ன கெட்டு போனாலும் அதை கெட்டதை பார்க்க மாட்டார். நீ தான் ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. யாருக்கு பக்கத்தில் வர தெரியுமா? கெட்டு போன வாழ்க்கை, பாழா போன வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் இனிமேல் இனி ஒரு மாற்றம் வராது, இனி எதுவுமே முளைக்காது, இனி அந்த குடும்பத்தில் எதுவுமே முளைக்காது, நல்லது நடக்காது அப்படின்ற இடத்துல தான் இயேசு வருவார். நான் 100% சொல்றேன், என்னையும் தேடி வந்தாருன்னா என் வாழ்க்கை பாழா போன வாழ்க்கை. என்ன தேடி வந்தாருங்க? நான் சொல்றேன், என்னையவே தேடி வந்தார்னா உங்களை தேடி கட்டாயம் வருவார். அவர் எரிக்கோவுக்கு சமீபமாய் வரும் பொழுது 3வது காரியம், ஒருவேளை இந்த இடத்துல இருக்கலாம், இத்தனை வருஷம் போயிடுச்சு, இனிமேல் என்ன செய்யறது யோசிச்சுட்டு இருக்கலாம். இப்போ நான் சொல்றேன், உங்க லைஃப் இனி பாழாவே போகாது. உங்க லைஃப் பாழாவே, ஏன்னா அவர் வந்துட்டார்ல. ஹல்லேலூயா சொல்லுமா? கத்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? அவர் எரிக்கோவுக்கு சமீபமாய் வந்த போது அப்படின்னு போட்டிருக்கு. 3வது காரியம் எடுத்து வாசித்து பாருங்களேன். 3வது காரியம் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டுன்னா, அங்க பார்க்கிறோம், இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு ரூட்டே மாத்திட்டாங்க. எரிக்கோவுக்கு போகையில் கல்லர் கையிலே அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். எல்லாம் கவனிக்கணும், இயேசு எங்க வந்திருக்கா தெரியுமா? எரிக்கோவுக்கு வந்திருக்காரு. அந்த எரிக்கோவில் ஏன் வந்திருக்கா தெரியுமா? அங்க எரிக்கோவில் நிறைய திருடங்க இருக்காங்க. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், கல்லர் கையில் அகப்பட்ட ரைட். உன் லைஃப்ல எரிக்கோவில் இருந்த, நல்ல இடத்துல இருந்த, தப்பி போயிட்ட, கோணலா போயிடுச்சு லைஃப்,
போன இடத்துல மாட்டிக்கிட்ட, திருடன் கையில் மாட்டிக்கிட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். குடும்ப சமாதானம் போயிடுச்சு, நிம்மதி போயிடுச்சு, வியாதி வந்துருச்சு, எல்லாம். ஒரு முறை நம்ம இங்கே தான் கொயர் ப்ராக்டிஸ் நடந்துகிட்டே இருக்குது. அந்த நேரத்தில் திடீர்னு ஆவியானவர் சொல்கிறாரு, அந்த வீட்டுக்கு போ அப்படின்றாரு. அந்த வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னோடனே எனக்கு கொஞ்சம் தயக்கமாக, ஒரு நைட்டு 10 மணி, அடுத்த நாள் காலையில் 5 மணி சர்வீஸு. நான் தயக்கமாக அந்த இடத்துக்கு போகிறேன். போன உடனே அங்கே போன உடனே எல்லாம் அந்த குடும்பத்தில் மொத்தம் 5 பேர், அந்த 5 பேருக்கும் ஷாக். ஏன்னா நைட்டு 10 மணிக்கு மேலே அவங்க வீட்டுக்கு வரேன், என்னன்னு தெரியல, ஹோலி ஸ்பிரிட் என்கிட்ட சொன்னார், உங்கள் வீட்டுக்கு போக சொன்னார் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், பாஸ்டர் இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா நான் குடும்பத்தில் 5 பேரும் சூசைட் பண்ணியிருப்போன்றாரு. எல்லாருமே விஷத்தை வாங்கி சூசைட் பண்ணிடுவோம், பயங்கர கோடீஸ்வரர், சூசைட் பண்ணிடுவோம். நான் கேட்டேன், ஏன் சூசைட் பண்ண போறீங்க கேட்டேன். அவங்க சொன்னாங்க, என் மக யாரையோ லவ் பண்ணிட்டா, எனக்கு ரொம்ப பிடிக்கல, எங்கள் மானம் போயிடுச்சு, எங்கள் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு, என் குடும்ப சமாதானமே போயிடுச்சு, இனிமேல் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். நீங்கள் வந்துட்டீங்க. அப்படியே நான் பேசினேன், பயப்படாதீங்க, உங்கள் பிள்ளைக்கு கத்த நல்ல இடத்துல திருமணம் பண்ண. அந்த பிள்ளையோட லைஃப்பில் பிசாசு குடும்பத்தினுடைய சமாதானத்தை குலைச்சிருந்தான், எல்லாத்தையும் குலைச்சி தற்கொலை பண்ணி தான் முடிவு அப்படின்ற நேரத்தில் ஏசப்பா வாழ்க்கையில் குறுக்கிட்டார். எருசலேமிலேருந்து எரிக்கோவுக்கு போகையில் என்னமோ மாட்டிக்கிட்டேன், யார்ட்டையும் அகப்பட்டேன், ஏதோ ஒரு லவர்கிட்ட அகப்பட்டேன், எவன்ட்டையும் அகப்பட்டுட்டேன், அகப்பட்டு எல்லாம் போயிடுச்சு. வஸ்திரத்தை உரிந்து கொண்டான், எல்லாத்தையும் காயப்படுத்திட்டான். இப்போ லைஃப்பில் ஜீவனா குற்றுயிராக இருக்கிறோம். இருக்குதா போலாமா அப்படின்னு உயிர் ஊசலாடிட்டு இருக்க மாதிரி குற்றுயிராக விட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நான் உனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க உங்கள் வாழ்க்கை எல்லாமே இழந்து, சாப்பிட முடியாம, வாழவும் முடியாம, தலை தூக்கவும் முடியாம, எங்கேயோ ஊரை விட்டு வெளியே எரிக்கோவில் போய் யார் கண்ணிலையும் படாம இருக்கிறியா, அகப்பட்டுட்ட. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு கையில் அகப்பட்ட உண்டதான் விடுவிக்க இயேசு வந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். மூன்றாவது காரியம், இழந்தது எல்லாம் திரும்ப கொடுக்க தான் இயேசு உனக்கு வந்திருக்கிறார். இழந்து போன சமாதானம், இழந்து போன சுகம், இழந்து போன மரியாதை, இழந்து போன கணம், இழந்து போன சொத்து, இழந்து போன எல்லாமே, எல்லாத்தையும் மீட்டு கொடுக்க தான் இயேசு உனக்கிட்ட வந்திருக்கார். ஆமென் சொல்லுங்களேன். நம்பர் 4, 4வது காரியம், நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா லூக்கா எழுதின புத்தகத்தில் 1ஆம் வசனத்தில் 78 வசனம் வாசிக்க வேண்டாம், கவனிங்க. எரிக்கோவுக்கு ரொம்ப கிட்ட போகும்போது 19ஆம் அதிகாரத்தில் சகையு, கவனிங்க, சகையு அவன் ரொம்ப ஒரு பயங்கர வித்தியாசமான மனுஷன். சகையு அவன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு பணம் 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 பணம், அதுதான் பணம் லைஃப் கிடையாதுங்க, ஜீசஸ் தான் லைஃப். ஆமென். சில பேர் எப்போ பார்த்தாலும் பணம் பணம், வேலை லைஃப் கிடையாது. அந்த சகையுக்கு பணம்லாம் நிறைய இருந்துச்சு, அவன் ஜீவனை இழந்துட்டான். அந்த எரிக்கோவுக்கு சமீபமாக போகும்போது சகைன்ற ஒரு மனுஷன் இயேசுவை பார்க்கணும் ஆசை வந்துருச்சு. அவன் பார்க்காத இடமே இல்லை, பார்க்காத எல்லாம் பார்த்துட்டான். அவன் பார்க்கணும். இந்த இடத்துல கூட சில பேர் உட்காந்துருப்பீங்க, எல்லாத்தையும் பார்த்துருக்கலாம், ஆனால் இன்னைக்கு உனக்கு தேவை இயேசு. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுமா. அவனுக்கிட்ட இயேசு அவன் கிட்ட வந்த பொழுது அவனுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை, எப்படியாவது இயேசுவை பார்த்துறோம், எப்படியாவது இயேசுவை பார்த்துறோம். ஆண்டவர் உனக்காக தான் எரிக்கோவுக்கு வந்திருக்கிறாரு. எரிக்கோவுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நேரத்தில் இந்த இடத்துல வரக்கூடிய உங்களுக்கு கூட நீங்கள் பல காரியங்களை தடையாக இருந்திருக்கலாம், ஆனாலும் வந்துட்டீங்கல்ல. நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் எத்தனையோ காரியங்கள் பயங்கரமான வேசித்தனத்தினுடைய பட்டணத்தின் உச்சியில் இருந்திருக்கலாம், வெளியே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளத்துக்குள்ள மன போராட்டத்தில் இருக்கலாம். ஆனால் உனக்கு தான் இயேசு தேவை, உனக்காக தான் இயேசு வந்தார். ஒரு ஆமென் சொல்லுமா. ஆண்டவர் லைஃபே கெட்டு போச்சா, உனக்காக தான் இயேசு வந்தார். மூன்றாவது காரியம் பாருங்க, மூன்றாவது காரியம் நான் சொல்றேன், வேதத்தில் வாசித்து, இது ஒரு சூப்பர் காரியம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க, 34ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 16:34 அங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை கேளுங்க. அங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா யோசுவா அந்த எரிக்கோவை பார்த்து சபிக்கிறான், இந்த பட்டணத்தை கட்டுறவே செத்து போயிடுவான் அப்படின்றான், செத்துருவான்றான். கவனிங்க. அப்போ இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க சாப வார்த்தைகள் சொல்லிட்டாங்களா, அந்த சாப வார்த்தைகள் அந்த பட்டணத்திலேயே சூழ்ந்துகிட்டே இருக்கு. வீட்டுக்குள்ள யாராவது ஒருத்தங்க அடிபடுவாங்க, ரத்தம் செந்துவாங்க, ஆக்சிடென்ட் ஆகும்,
இல்லை மரணம் ஏற்படும், இப்படி மாற்றி 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 மாற்றி, இல்லைன்னா கடலில் சிக்கிடுவாங்க. ஒரு 5 வருஷம் நல்லா இருப்பாங்க, 6வது வருஷம் மறுபடியும் கடலில் சிக்கிடுவாங்க. ஏதோ ஒன்று சிக்கி அப்படியே தொடர்ச்சியாக மாற்றத்தில் எழும்ப முடியாமல் இருக்கிற அதான் சாபம். சாபம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. அந்த சக்தி அந்த பட்டணத்து மேலே இருந்துச்சுங்க. கவனிக்கிறீங்களா? ராமன் சொல்லுங்களேன். எல்லாம் சத்தமா ராமன் சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அந்த சாப கட்டுகளை உடைச்சு உனக்கு முன்பாக ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து உன வாழ்க்கையில வெளிச்சமாய் மாற்றுதான். ஹல்லேலூயா. விசுவாச கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கூட திரும்பி சொல்லுங்க, சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றுக்குதான் இயேசு எரிகோவுக்கு வந்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இயேசு சுவாமி வந்திருக்கார். அப்படி நிச்சயமா தெரியும் இந்த இடத்துல இயேசு இருக்கிறார். உங்க கண்ணுக்கு தெரியாத தீய சாப சக்தியிலிருந்து என் ஆண்டவர் விடுதலை தர வல்லவர். ஹல்லேலூயா சொல்லுமா, கத்திதவர் அல்ல சொல்லுமா. பாருங்க, ஒரு பயங்கர ஒரு நேற்று கேரல்ஸ் போயிருந்த ஒரு இடத்துக்கு, அங்கே போயிருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவே ஏழைகள், கஷ்டப்படுறவங்க, ரொம்ப கூலி தொழிலாளிகள் வாசம் பண்ணுற இடத்த பார்த்தா அது சிங்கப்பூர் மாற்றிட்டாங்க. சிங்கப்பூர் மாதிரி டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ என் கூட வந்த பசங்கள்லாம் பார்த்தோன்னே, டேய் நீங்கள் யாராவது எம்சியா யாரா எம்எல்ஏயா மாறிட்டீங்கன்னா இந்த கணபதி பற்றி லண்டனாக மாற்றிடலாண்டா. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தெரு இப்படி தான் இருக்கணும், வீடு இப்படி தான் இருக்கணும், எல்லாத்தையும் மாற்ற முடியும், நம்மளால் செய்ய முடியும். ஒரு அரசாங்கத்தில் ஒரு எம்சிக்கு ஒரு உள்ளத்தில் வந்ததுனால அந்த டோட்டல் ஏரியா மாற்றிட்டான், ஊரையே மாற்றிட்டான், ஒரு கம்யூனிட்டியை மாற்றிட்டானா உங்களில் ஒருத்தர் எழும்புங்க, கட்டாயம் கத்தர் மாற்றிடுவார். சத்தமோ ராமன் சொல்லுங்களேன். சரி கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். உங்க வாழ்க்கையில சாபங்களை கத்தர் அந்த ஊரையே சாபத்திலிருந்து மீட்டு அந்த ஊரே வெளிச்சமாயிடுச்சு. அப்போ நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது கேரல்ஸ் முடிச்சுட்டு வரோம். அப்போ அந்த வீட்டு தலைவர் சொல்கிறாரு, இவர் வந்ததுனால எத்தனை பேர் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவர் மூலமாக நன்மை பெற்றவங்க இந்த சிட்டியில் நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்கிறேன், நீ இந்த சிட்டிக்கே நன்மையாய் கத்தர் மாற்ற முடியும், உன்னைய கத்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற வைக்க முடியும். விசுவாசின கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன், கத்தி தான் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் லைஃப் சேஞ்சிங் மிராக்கிள் நடக்குங்க. உங்கள் தலைமுறை இனிமேல் ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. உங்க தலைமுறை நிச்சயமா நீங்க பார்க்காத அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. கணிக்க பாருங்க, இந்த காரியங்களை நடந்துட்டு இருக்கும் பொழுது அவன் பாருங்க, அவன் லைஃப்ல பாருங்களேன், சும்மா சாதாரணமா காரியமே இல்லைங்க, அவனுக்கு பயங்கர ஒரு எக்ஸைட்டட் ஆயிட்டான். அவன் ரொம்ப ஆசைப்பட்ட உடனே எப்படியாவது இன்னைக்கு என் ஆப்பர்ச்சுனிட்டி, என்னுடைய தருணம் வந்துருச்சு, இந்த தருணத்தில் நான் கட்டாயம் அற்புதங்களை பெற்று ஆகணும். அவன் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. உணர்ந்துட்டான், என் லைஃப்ல முன்னால கண்ணு குருடு, என் லைஃப் சாபத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன், எல்லாமே சிச்சுவேஷனே எத்தனையோ வருஷமா பறந்ததுலேருந்து நான் இப்படி தான் இருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஜீசஸ் ஏன் வழியா வராரு, உன் பக்கத்தில் இருக்காரு, உன் அருகில் இருக்காரு, உனக்கு சமீபமா இருக்காரு, உன் லைஃப்ல கட்டாயமா மாற்றம் வந்தே ஆகும். ஹல்லேலூயா. இதே இடத்துல கத்தர், நான் தற்கொலை பண்ண வந்த என்னையே கத்தர் மாத்தினார். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன், இயேசு உனக்காக தான் வந்தாரு, உன்னை தேடி வந்தாரு, உன் பக்கத்துல வந்தாரு. இப்போ உன் பக்கத்துல இருக்க உன்னையும் கத்தர் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. அவனுக்கு இருந்த ஒண்ணு கண்ணு தெரியாது, காது கேட்கும். அவன் காதுக்கு அங்க இயேசு எங்க இருக்காரு, எவ்வளவு தூரத்துல இருக்காரு தெரியாது, அவர் எத்தனை தூரத்தில் இருக்காருல. ஆனா மனுஷன் சத்தமெல்லாம் கேட்டுட்டு, எத்தனையோ மனுஷன் சத்தம் போட்டாலும் உன் சத்தம் எல்லா சத்தத்தை விட மேல, இயேசுவே தாவீதின் குமாரனே நீ கூப்பிட்டா கர்த்தர் நிச்சயமா உன் குரலை கேட்பார். ஹல்லேலூயா சொல்லுமா, கத்தி ஒரு அல்ல சொல்லுமா. ஆமென் ஆமென். நினைக்காதீங்க, இந்த இடத்துல நீங்க கை தட்டுறதும், நீங்க போடுற சத்தம், நீ கை தட்டுற சத்தம் ஆண்டவரை நிறுத்தி உன்னை திரும்பி பார்க்க வைக்கும். உனக்கு ஒரு அற்புதங்களை செய்யும்படியாதான் இந்த அற்புத வெள்ளி ஆராதனை. இந்த ஆராதனை நிச்சயமாய் உனக்கு ஒரு அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. விசுவாசின கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அற்புதம் நடக்கிறதுக்கு வேதத்தில் வாசித்து பாருங்க, 39 வாசங்க. இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். ஆமே. எத்தனை பேர், எத்தனையோ திரளான ஜனங்கள் இருந்தாங்க, எல்லாரையுமே வர சொன்னார் கர்த்தர். சொல்லுங்க, எல்லாருமே வர சொன்னார்? இல்லை, ஆனா ஒருத்தர் தான். ஆமென்.
இயேசு நின்று அவனை நின்றுட்டார். நம்ம சர்ச்சில் ஒரு சம்பவம் எனக்கு மறக்கவே முடியாது. அந்த சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையன் சரிங்களா, அவனுக்கு 25 வயசுக்கு மேலே இருக்கும். அவனுக்கு 3 வயசுலேருந்து ஒரு கல்லை கூட தூக்க முடியாது, சின்ன கல் கூட தூக்க முடியாது, நரம்புகள் பாதிக்கப்பட்ட மனுஷன். அப்போ ஒரு நாள் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறான். நாங்கள் வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறோம். வர்ஷிப் பண்ண ஆரம்பித்தோடனே அவனுடைய கைக்கு இப்படி குறுகுது, இப்படி போகுது, இப்படி போகுது, கால் ஒரு மாதிரி போகுது, கண்ணு ஒரு மாதிரி போகுது, பல்லெல்லாம் கடிக்கிறான். என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த இடத்துல இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கும் பொழுது உள்ள இருக்கிற பேய் பிசாசு அப்படியே கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்ப இயேசுவை கண்ணால பார்த்தோமா? இல்ல, இயேசுவை கண்ணால பார்க்கல. ஆனா நம்ம என்ன செஞ்சோம்? நல்லா கை தட்டணும், பாடணும், நல்லா ஆண்டவர் சத்தமா துதிச்சோம். துதிக்கும் பொழுது கர்த்தர் உலாவ ஆரம்பிச்சிட்டாரு. நீ கர்த்தரை துதிக்கும் பொழுது, நேற்று நான் சொன்னல, கர்த்தரை பாட ஆரம்பிச்ச உடனே கட்டாயமா கட்டுகள் உடைய ஆரம்பிக்கும். அந்த பையனுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்ப அவர் வந்து கேட்டார், அவர் ஃபாதர், என் பையனுக்கு என்ன நடக்குது? ஒன்றும் நடக்கல, பயப்படாதீங்க, இங்கே ஏசப்பா இருக்காரு, உன் பையனுக்குள்ள அசுத்தாவி இருக்குது, அதனால தான் அந்த அசுத்தாவி அழகல் இது போயிடும் அப்படின்னு. அப்போ எல்லாரும் வந்தாங்க, ஜெபிச்சு அனுப்பிட்டேன். அப்போ ஆண்டவர் தெளிவாக சொன்னார், அவனுக்கு ஜெபிக்காதன்ட்டார், அவனுக்கு மட்டும் ஜெபிக்காதன்ட்டார். நான் என்ன செஞ்சுட்டேன், நீங்கள் தொடர்ந்து வாங்க, நான் ஜெபிக்கிறேன்ட்டேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, 3 மாசமாக வந்துக்கிட்டே இருக்கார். கடைசியில் 3வது மாதத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, 3வது மாதத்தில் அவர் என்ன செய்யார், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கினார். அவங்க வீட்டுக்கு நான் போகிறேன். போனப்போ அவங்க வீட்டில் போய் அப்படியே நடந்து அப்படியே ஜோமெண்ட், அந்நிய பாஷையில் போய் ஜோமெண்ட் இருக்குது. இன்றைக்கி அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டு, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான உனக்கு சொல்கிறாரு, ஒரு அற்புதம் நடக்கும். அவ்வளோதான், அதை உடைச்சு போட்டு நேராக சர்ச்சுக்கு வந்தார். அந்த வாரத்தில் அந்த பையனை கர்த்தர் அற்புதமாக சுகமாக்கி எழுந்து நடந்தான், கையில் தூக்குடா. அடுத்த வாரமே வேலைக்கு போயிட்டான். என் ஆண்டவராகி கர்த்தர் அற்புதமானவர். அந்த முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் இருந்துச்சு. நான் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை சொல்றேன். உன் லைஃப்ல, உன் வீட்டுக்கு, உன் தலைமுறைக்கு கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொடுப்பார். எத்தனை நரம்பு தளர்ச்சிக்காக எத்தனை மாத்திரை சாப்பிட்டால் இன்னைக்கு அந்த மாத்திரையிலிருந்து கர்த்தர் விடுதலை கர்த்தர் கொடுக்க வல்லவர். சத்தமா ராமன் சொல்லுங்களேன். இந்த வசனத்தை மட்டும் வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். ஓகே, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 40 வசனம் வாசிங்க. அவன் கிட்ட, எல்லாம் சேர்ந்து, அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, எல்லாம் திரும்ப சொல்லு, அவன் கிட்ட வந்தபோது. பாருங்க, மத்தேயு எழுதின புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 28:9 வாசிங்க, குயிக்கா வாசிங்க. அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு, எல்லாம் சேர்ந்து வாசிங்களேன், அறிவிக்க போகிறது போது இயேசு தாமே, இயேசுவே அவரே வாலண்டியரா அவருக்கு எதிர்படுறாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், உன் லைஃப்பில் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பார். ஆமென். உன் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வரணும். எத்தனையோ அரசாங்கம் உனக்கு எதிர்த்தா இருந்தா கூட அவர் உன்னை தேடி வந்து உனக்கு அற்புதங்களை செய்ய வல்லவர். அவர் எதிர்பட்டு வாழ்க என்றார்கள். அடுத்து வாசிங்க. அவர் தான் உன்னை வாழ்த்துறார். முதல்ல நீ வாழ்த்தல, அவர் உன்னை வாழ்த்துறாரு. அவர்கள் கிட்ட வந்து, எல்லாம் சொல்லுங்க, அவர் கிட்ட வந்து, எல்லாம் சத்தமா சொல்ல, கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி. சூப்பரான வார்த்தைங்க. ஆமென். கவனிங்க, அவர்கள் கிட்ட வந்து, கிட்ட வந்து, கிட்ட வந்துட்டாலே ரொம்ப தூரத்தில் இருக்காதீங்க. பைபிளை ரொம்ப ஆழமா ஆண்டவர் கிட்ட வச்சு வாசிங்க. ஆண்டவர் முன்னால வச்சு பாருங்க. அவர் கிட்ட வந்துருங்க. சத்தமா சொல்ல, கிட்ட. கிட்ட வந்தபோது, கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இன்னைக்கு சில பேருடைய உள்ளத்துல என்னென்னமாலாம் வச்சிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் ஏதோ உனக்கு செய்ய போறாருங்க. பக்கத்துல திரும்பி, ஏதோ உனக்கு ஒன்று செய்ய போறாரு, ஏதோ உனக்கு செய்ய போறாரு. ஓகே ஓகே, என்னமோ சம்திங் உனக்கு நடக்க போகுது, என்னமோ இப்பயே நடந்துகிட்டு இருக்குது, என்னமோ உனக்கு நடக்கும். ஹல்லேலூயா. யாத்திரா 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிற என்ன நான் கிட்ட போய், சொல்லுங்க சொல்லு, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். எல்லாரும் கவனிக்கணும், ஒரு இன்னைக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் நடந்தே ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இயேசு அவனை பார்த்து சொல்ல, அவனை கூட்டிட்டு வாங்க சொன்னா, அவன் கிட்ட, அவன் உட்கார்ந்துருக்க இடத்த விட்டுட்டான். உன் லைஃப்பில் பரியாசக்காரர் உட்கார்ந்துருக்கலாம், எங்கேயோ உட்கார்ந்துருக்கலாம், தேவையில்லாத இடத்துல உட்கார்ந்துருக்கலாம். அதை விட்டுட்டு, அந்த 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 ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுட்டு, அதை விட்டுட்டு அவன் எந்திரிச்சு
புறப்பட்டு வரான். கவனிங்க, கிட்ட வரான். கிட்ட வந்தான். அவன் கிட்ட வந்த பொழுது அவனை நோக்கி உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு சூப்பர் நேச்சுரலா கர்த்தர் சொல்றாரு, நீ கிட்ட வருகிறதை கர்த்தர் காணும் பொழுது உனக்கு ஒரு அற்புத காட்சியை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். மோசே அவன் கிட்ட வருகிறதை, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவன் கிட்ட வருகிறதை சத்தமா சொல்லுங்க, கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். ஆமென். அவன் கிட்ட வருகிறதை நீ உன் ஸ்டெப் எடுத்து, நீங்க தான் ஸ்டெப் எடுக்கணும். அவர் உன்கிட்ட வந்துட்டாரு. எத்தனை நம்புறீங்க? அவர் நம்ம வந்துட்டாரு. அவர் பரலோகத்தில் இறங்கி வந்துட்டாரு. உனக்காக சிலுவையில் அறையப்பட்டாரு, ரத்தம் சிந்திட்டாரு, எல்லாம் செஞ்சு முடிச்சாரு. அவர் எல்லாமே செஞ்சு முடிச்சாரு. இந்த இடத்துல ஆண்டவரை ஆராதிக்க 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 ரொம்ப தூரத்துல தொழுது கொள்ளும் பொழுது உன் பக்கத்துல தான் இருக்காரு. உன் பக்கத்துல தான் இருக்கிறாரு. என்னமோ ஏசப்பா உன் பக்கத்துல இருக்கிறாரு, உன்னோடு இருக்கிறார். நம்புறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீ ஆராதிக்கும் பொழுது, நம்ம ஆராதிக்கும் பொழுது அவர் கிட்ட வந்து அவர்களை தொட்டார்னா ஒரு அற்புதம் நடந்திருக்க. ஹல்லேலூயா. உனக்கு அற்புதம் இன்னைக்கு நிச்சயம் நான் சொல்றேன். அவர் கிட்ட வந்து அவன் கிட்ட போறான். அவன் கிட்ட போகும் பொழுது ஒரு அற்புத காட்சி. பக்கத்துல சொல்லுங்க, அவன் கிட்ட போகும்போது அற்புத காட்சி. எப்ப கிட்ட போறாங்க? அவர்கள் கிட்ட போய் அவருடைய பாதத்தை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். வாசி பண்ணுங்க 28:9. அவர்கள் கிட்ட போய், சத்தமா வாசி, அவர் கிட்ட போய் அவர் பாதத்தை தழுவி வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னம் வந்துருச்சு. நீ ஆராதிக்க நீ இயேசுவே, உனக்கு தெரிஞ்சது இயேசுவே, இரட்சகரே, அற்புதரே, நண்பரே என்னமோ சொல்லி ஆராதிச்சேனா நிச்சயமா இயேசு பக்கத்துல வந்து உனக்கு ஒரு அற்புதத்தை காணும்படியாய் செய்வார். உனக்கு ஒரு அற்புத காட்சியை வெளிப்படுத்துவார். இயேசு உனக்கு பர்சனலா செய்வார். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் தூரமா இல்ல, அவர் தொழுது கொள்ள அவர் ரொம்ப கிட்ட வந்து உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இந்த வசனம் உண்மைன்றவங்க ஆமென் சொல்லுங்களேன். இவ்வளவுதான் சத்தமா. ஆமென். இந்த பர்த்திமே சத்தம் போட்டது போல சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அற்புத காட்சி நடக்குன்றவங்க ஆமென் சொல்லுங்களேன். அற்புத காட்சியை உன் பிள்ளைங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. கணவன்கிட்ட ஒரு அற்புத மாற்றத்தை பார்ப்பீங்க. உங்க குடும்பத்தில் ஒரு அற்புத மாற்றத்தை பார்ப்பீங்க. உங்க வீட்டுக்குள்ள அற்புத மாற்றத்தை, ஒரு அற்புத காட்சி. படுக்கையை விட்டு எந்திரிச்சிருவாங்க. அற்புத காட்சி, அற்புதம் நடக்கும். உங்க வியாபாரத்தில் அற்புதம் நடக்கும்.